வார விடுமுறையை முன்னிட்டு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சினி, அதாவது தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் துவங்கியுள்ளது. இதனால் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் அதாவது தண்ணீர் வர துவங்கியுள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறையை முன்னிட்டு பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, அதே போல சிற்றருவிகளில் இல்லந்து வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் அதாவது கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. மேலும் இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கூறும்போது, அதாவது சபரிமலைக்கு சென்றுவிட்டு வரும்போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவே குற்றாலம் வருவதாகவும், இங்கு மூலிகை தண்ணீரில் குளித்து சென்றால் மனதிற்கு இதமாகவும் உடலுக்கு குளிர்ச்சியாகவும் இருப்பதாக இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்தனர். இதேபோல சுற்றுலா பயணிகளும் தெரிவிக்கும் போது, அதாவது தொடர்ந்து குற்றால அருவியில் இந்த ஆண்டு ஜூன் முதல் துவங்கியத்திலிருந்து தற்போது வரை குற்றால அருவியில் தண்ணீர் வர துவங்கியுள்ள நிலையில் நாங்கள் குளித்து செல்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என சுற்றுலா பயணிகளும் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் இந்த ஆண்டு சீசன் என்பது களைகட்டி காணப்பட்டாலும் பழைய குற்றால அருவியில் மட்டும்தான் தொடர்ந்து இன்று ஒரு 12வது நாளாக அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அங்கு அதாவது வெள்ளத்தில் ஏற்பட்ட பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு குளிக்க முடியாமல் செல்வது ஏமாற்றம் அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சந்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், எந்தெந்த பகுதிகள், எவ்வளவு குடியிருப்புகள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றன? அபிநயா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து இருக்கக்கூடிய குள்ளனூர், வாடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக குள்ளனூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. நேற்று இரவு முழுவதுமே பெய்த மழையின் காரணமாக பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவான நிலையில் அந்த வெள்ளத்தில் இருந்து தற்பொழுதுதான் பொதுமக்கள் மெல்ல மெல்ல நீர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக மீண்டும் வீடுகளிற்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அப்பகுதியில் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அபினியா, கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.